வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ் வேதிகா ரிப்போர்ட்ஸ் ஊடாக இணைந்திருக்கிறோம். இன்று மிக முக்கியமான காணொளியோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இளம் தாயொருவரை, அதாவது 25 வயது நிரம்பிய இளம் தாயொருவரை மிக கொடுமையான முறையில் வன்புணர்வுக்குட்படுத்தியதாக கூறப்படும் 70 வயதுடைய வயோதிப வைத்தியர் ஒருவருக்கு 15 வருட கடூழிய சிறை தண்டனை நீதிமன்றத்தால் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. 25 வயதுடைய இளம் தாய் ஒருவர் தன்னுடைய உடலில் ஏற்பட்ட நோயின் காரணமாக அதற்கு வைத்தியம் பெறுவதற்காக வைத்தியசாலை சென்றபோது 70 வயது நிரம்பிய வயோதிப வைத்தியர் ஒருவர் இந்த 25 வயதுடைய இளம் தாயை மிக கொடுமையான முறையில் பாலியல் வன்புணர்வு செய்ததற்காக 15 வருடங்கள் நீதிமன்றத்தால் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை நேற்றைய தினம் அனுராதபுரம் உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு தனியார் சிகிச்சை நிலையம் ஒன்றிற்கு தன்னுடைய கருப்பையில் பொருத்தப்பட்டிருந்த கருத்தடை சாதனத்தை அகற்றுவதற்காக குறித்த தனியார் சிகிச்சை நிலையத்திற்கு இந்த 25 வயது நிரம்பிய இளம் தாய் சென்றிருக்கின்றார். இதன்போது குறித்த வைத்தியர் தவறாக நடந்து கொண்டு குறித்த பெண்ணை வன்கொடுமை செய்ததாக கூறப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அப்போதைய காலத்தில் அருகில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்திலும் குறித்த இளம் தாயால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதற்கு இணங்க விசாரணைகள் இடம்பெற்று வந்தது. இதனையடுத்து குறித்த வைத்தியர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்பு பிணையில் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதன்போது தொடர்ந்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் குறித்த வைத்தியர் இந்த இளந்தாயை வன்புணர்வு செய்தது சந்தேகத்திற்கிடமின்றி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து நேற்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வைத்தியருக்கு கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாதிக்கப்பட்ட இந்த இளந்தாய்க்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறி அதை வழங்க தவறும் பட்சத்தில் மேலும் 3 வருடங்கள் மேலதிக சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது. அனுராதபுரம் திஷாவை பிரதேசத்தைச் சேர்ந்த 70 வயதுடைய வயோதிப வைத்தியருக்கு நேற்றைய தினம் அனுராதபுரம் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது.